வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி மாடல் டெஸ்ட் 4க்கான ஆன்சர் கீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த சேனலே எவ்ரி வீக் ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரி வீக் பிடிஎஃப் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். சாட்டர்டே அன்றைக்கி, சண்டே அன்றைக்கி இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருவோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இப்போ 4 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. தேவைப்படுறவங்க அட்டன் பண்ணி பாருங்கள். இல்லைனாலும் ஆர்ஆர்பி அப்படின்னு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்போம். அந்த ஃபோல்டரில் போனீங்கனாலே இதுக்குரிய ஆன்சர் கீஸ் வீடியோ, கொஸ்டின் வீடியோ எல்லாமே இருக்கும். அதுவுமே நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய பிக்சர் என்ன இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல அப்படின்னா இதுதான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு பிக்சருக்கும் செகண்ட் பிக்சருக்கும் பாருங்கள். முதல்ல இந்த முக்கோணம் இங்கே இருக்குது, அடுத்து இந்த பொசிஷன் வந்திருக்கு, அடுத்து தேர்டு, அடுத்து ஃபோர்த் இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் எங்கே வந்தாகணும்? ஃபிஃப்த்தில் வந்தாகணும். இது ஒரு க்ளூ. அப்படி பார்த்தா இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2ல் எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா, இந்த கட்டம் இருக்கு இல்லையா, அடுத்த பிக்சரில் இந்த கட்டம் இந்த சைடு வந்திருக்கு, அப்புறம் இந்த பிளாக்காக இருக்கிறது கீழே வந்துருச்சு. அப்போ மூவ்மெண்ட்டு இப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது, இப்படி வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதே போல் நம்ம கெஸ் பண்ணோன்னா, இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இந்த கட்டம் இருக்கு இல்லையா, இது இந்த சைடு தான் வரணும். அடுத்து இந்த பிளாக்காக இருக்கு இல்லையா, அது அப்போ இந்த சைடு வரும். அடுத்தது இந்த எம்டியாக இருக்கு இல்லையா, ஒயிட்டாக இருக்கு இல்லையா, அது இந்த சைடு போயிடும். ஸோ இப்படி தான் கெஸ் பண்ணணும். இதுக்குரிய ஆன்சர் கீ ஏ. ஸோ இந்த சம் பாருங்கள், இது கொஞ்சம் யோசிச்சோன்னா தான் கிடைக்கும் ஆன்சரு. என்னென்னா, இதுக்குரிய ஆன்சர் 4. தெரிஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. இப்போ அப்படியே பெருக்கிக்கணும். 4 2 8, 8 3 24. 24ஓட என்ன பண்ணால் இந்த 3 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 டிவைட் பண்ணால் தான் 3 கிடைக்கும். 3 8 24. அதே போல் தான் 7 28, 2 28 56 வரும். 56 டிவைட் பை 8 தான் என்ன வரும்னா 7 வரும். ஸோ சேம் லாஜிக் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். 2 8, 8 32, 32 டிவைட் பை 8 4 வரும். 4 8 32 இல்லையா, அப்போ ஆன்சர் 4. ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் எந்த குறைபாட்டினால் ஏற்படுகிறது? ஆஸ்டியோபோரோசிஸ் எது சம்மந்தப்பட்ட நோயின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு உருக்குது இல்லையா, அந்த சம்மந்தப்பட்ட நோய். அப்போ எலும்புக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம். ஸோ இந்த கால்சியம் குறையிறதுனால தான் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் வந்து ஏற்படுகிறது. இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2013 நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கோபி பாலைவனம் எங்குள்ளது? கோபி பாலைவனம் இருக்கக்கூடிய இடம் ஆசியா. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்ட் அப்டேட்டு. ஏன்னா ட்ரெயினை பற்றி அப்டேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கலாம். நீங்கள் எழுத போகிறது ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம், அது ட்ரெயின் பற்றி சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்க கொஸ்டின் தேடி தேடி படிச்சுக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா, இந்தியா மாசு இல்லாத போக்குவரத்தில் ஒரு முக்கிய முன்னேற்றம் காண முன்னோடியாக ஹைட்ரஜன் இயங்கும் ரயிலை அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது. 2025 மார்ச் 31 டேஷில் உள்ள ஜின் சோனிபத் இடையே இந்த ரயிலின் இயக்கத்தை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில். அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே இதை இயக்கத்துக்காக அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் எதுக்காக? இப்போ கொஸ்டின் வந்து உங்களுக்கு இப்படி கூட கேட்கலாம், மாசு இல்லாத போக்குவரத்தில் முன்னேற்றம் காண இயங்கும் ரயில் எது அப்படின்னு கீழே கொடுத்துடலாம். ஹைட்ரஜன் ரயில் அப்படிலாம் கூட கொடுக்கலாம், சரிங்களா? அப்புறம் எந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அதை தொடங்க திட்டமிட்டுருக்காங்கன்னா ஹரியானாவில் மெயினாக ஜின் சோனிபத். ஆப்ஷனில் இப்படி கூட கொடுத்துடலாம், நிறைய இடம் கொடுத்துட்டு எந்த இடம்னு கேட்கலாம், ஜின் சோனிபத். ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் சொல்கிற மாதிரி படிச்சுக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக் படி இப்படி பெருக்கியிருக்காங்க, இப்படி பெருக்கியிருக்காங்க, இப்படி பெருக்கியிருக்காங்க, அப்புறம் கூட்டியிருக்காங்க. இப்போ பாருங்கள், 4 12, 6 30, ரெண்டுத்தையும் கூட்டினா 42. அதே போல் 9 2 18, 3 18, ரெண்டுத்தையும் கூட்டினா 36. சேம் லாஜிக் தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறோம். 35, 2 8 16, ரெண்டுத்துமே கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 51 வரும். ஆன்சர் 51. ஸோ இப்படி மாறி மாறி நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி அந்த லாஜிக் வருதுங்கிற ஐடியா தானாக கிடச்சிரும். ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்.
அப்போ தான் கூட்டியிருக்காங்களா பெருக்கிக்கிறாங்களா எப்படி வந்து ஆன்சர் வந்திருக்குங்கிற கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு தெரிய வரும். சரி, இதில் பாருங்கள், இது ஈஸி தான். வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் வேறுபட்டது இதுதான். ஏன்னா இந்த 40 50 இருக்கா, 4 10 40 வரும், 5 10 4:5. இப்போ இந்த ரேஷியோ ஓகே. அது போல் பாருங்கள், 4 2 8 I 2 10 அதே தான். 4 28 I 35 அதே தான். ஆனால் இது பாருங்கள், அப்படிலாம் நம்மளால் எடுக்க முடியாது. இப்போ 4ஆலையும் 5ஆலையும் எந்த நம்பர் வச்சாலும் நீங்கள் பெருக்க முடியுமானா ஈக்குவலாக வராது, மிச்சம் வரும், மீதி இருக்கும். அப்படி வரக்கூடாது. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டான ஒன்று 30:36. செகண்ட் ஒன். கொஸ்டின் ஃபிகர் பாருங்கள், ஆன்சர் ஃபிகர் பாருங்கள். இந்த மாதிரி டைப் ஆஃப் சம் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஓப்பன் இந்த சைடு இருக்குது, அப்போ இந்த சைடு இருக்குது. அப்போ ஓப்பன் இந்த சைடு இருக்குது, அப்போ எந்த சைடு வரணும், கீழே வரணும். அப்போ இங்கே 2 தான் கீழே வந்து பார்த்துருக்கு. இதுவான்னு டவுட் வரும். இதில் டி தான் ஆன்சர் வரும். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு 6 பக்கம் இருக்குது. 1 2 3 4 5 6. அடுத்த பிக்சரில் என்னது, 5 பக்கம். அப்போ 6 மைனஸ் 1 5 வந்திருக்கு. அதே போல் இங்கே 4 பக்கம் இருக்குது கட்டத்தில். 4 மைனஸ் 1 என்ன வரும், 3 வரும். அப்போ 3 பக்கம் இருக்கக்கூடியது எது, இந்த முக்கோணம். முக்கோணமும் இருக்கணும், கீழே வந்து அந்த ஓப்பனிங்கும் இருக்கணும். அப்படி பார்த்தா டி தான் கரெக்டான ஆப்ஷன். ஆன்சர் வந்து டி. ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2025 யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஏன் இந்த விருது வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019 நோய் தொற்று இருந்துச்சு இல்லையா, கோவிட் நோய் தொற்று அப்போ சிறப்பாக செயல்பட்டதற்காக இந்த விருது வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது போல் சம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். மாடல் கொஸ்டின்ஸ் நிறைய கொடுக்கும்போதே கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த போர்ட் மாஸ் சம்மு. ஆனால் இந்த மாதிரி அவங்க சிம்பிள் கொடுக்கும்போது நம்ம அதை முதல்ல கரெக்டாக அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், 40 டிவைடட் பதிலாக என்ன போட சொல்லியிருக்காங்க, டிவைடட் என்பது இன்ட்டு என்று எடுக்கப்பட்டால் இன்ட்டுன்னு போட்டுக்கிறோம். இந்த ஆஷ்கி வந்து இன்ட்டு. அடுத்து 20 நம்பர்லாம் அப்படியே தான் போட்டுக்கணும். மைனஸ் எப்படி எடுத்துக்கணும், மைனஸ் என்பது டிவைடட்னு எடுத்துக்கிட்டா அப்போ டிவைடட் போட்டுக்கலாம். 5. அப்போ இன்ட்டு எப்படி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, இன்ட்டு என்பது ப்ளஸ் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டால் அப்போ ப்ளஸ்ஸு 10. ப்ளஸ் என்பது எப்படி எடுத்துக்கணும், ப்ளஸ் என்பது மைனஸ் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டால் -5. இப்போ போட்டுட்டோம். இப்போ போர்ட் மாஸ் விதிப்படி நம்ம வந்து இதை வந்து டிரைவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வகுக்கணும், பெருக்கணும், கூட்டல், கழித்தல். இதுதான் போர்ட் மாஸ் விதி. முதல்ல வகுத்துக்கலாம். 4 5 20. அடுத்து பெருக்கணும், 160 வரும். அடுத்து கூட்டணும், 160 + 10 என்ன வரும், 170. கடைசியாக கழிக்கணும், 170 - 5 165. இதான் அதுக்குரிய ஆன்சர். டைரெக்டாகவே போர்ட் மாஸ் விதி கொடுத்து கேட்டாலும் கேட்கலாம், இப்படியும் இந்த சம்மை கேட்கலாம். போர்ட் மாஸ் சம் கண்டிப்பாக ஒன்று வரும். இப்போ 165 இதுக்குரிய ஆன்சர். பஞ்சாபின் புகழ்பெற்ற நடனம் பாங்க்ரா. பஞ்சாபின் புகழ்பெற்ற நடனம் பாங்க்ரா. இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் என்ன லாஜிக் அப்ளை ஆகிருக்கு அப்படின்னா, ஆரஞ்சு 30 30 - 2 28. 9 9 81 81 - 4 77. அப்போ இது என்ன வரும், 6 42 வரும். 42 - 3 39. இதான் இதுக்குரிய ஆன்சர். இது போல் சம்மும் கேட்குறாங்க. நீர்த்த சுண்ணாம்பின் ரசாயன பெயர் என்ன? நீர்த்த சுண்ணாம்பின் ரசாயன பெயர் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்தியாவின் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் இந்தியாவோட ஏவுகணை நாயகன். விண்வெளி திட்டத்தின் தந்தை ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம், விக்ரம் சாராபாய். தொலைநோக்கியை கண்டறிந்தவர். இது மாதிரி கண்டுபிடிப்புகள் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதில் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் ஹான் லிப்பர்ஷே. உங்களுக்கு வந்து கணினியை கண்டுபிடித்தவர் யார், கணினியோட ஃபாதர் யார், இதெல்லாம் கூட கேட்குறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹1 எனில் அசலானது டேஷ் ஆகும். ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது வேல்யூ கொடுத்துட்டாங்க, அந்த வித்தியாசமே கொடுத்துட்டாங்க. அப்போனா அவங்க கேட்குறது அசல் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 1 நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்குரியது தான் 1, அது போட்டுக்கிறோம். அடுத்து ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா இதான் ஃபார்முலா. P × R / 100
ஹோல் பவர் n. இதான் ஃபார்முலா. இந்த 1 ரூபி அப்படியே இருக்கட்டும். பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. 2/100 ஹோல் பவர் 2. ஏன்னா 2 ஆண்டுகள், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 ஆண்டுகள். இப்போ இந்த 2/100 என்ன ஆகிடும்னா 1/50ன்னு வந்துடும். ஏன்னா அடிச்சிட்டிங்கன்னா இங்கே 50 வந்துடும். இப்போ 1/50 இன்ட்டு 1/50, ஏன்னா ஸ்கொயர் வேல்யூ இருக்கிறதுனால இந்த p அப்படியே வச்சுக்கலாம். இதை அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆகும்? 50/1ன்னு வந்துடும். 2 இந்த 1/50 இங்கே இருக்கும், ஏன்னா ஸ்கொயர் வேல்யூன்னு சொன்னதுனால. அப்போ இந்த சைடு வரும்போது 50 இன்ட்டு 50ன்னு வந்துடும். 1 கீழே போயிடும். இதை நீங்கள் அப்படியே பெருக்கிட்டிங்கன்னா அதுதான் பிரின்சிபல் வேல்யூ. இது பாருங்கள், 5 5 25, 2 0. அப்போ எவ்வளோ வரும்? 2500. ஸோ இதுக்குரிய ஆன்சர் 2500 அசல் வேல்யூ. ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க. சேம் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் இப்போ என்னென்னா இந்த வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா p × r/100 ஹோல் பவர் n. இதே தான் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா? 8000, 3 0 இருக்குது. r/100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10/100 ஹோல் பவர் 2ங்கிறதுனால 2 இங்கே 2 தடவை வரும் ஸ்கொயர் வேல்யூ. இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இல்லையா? அப்போ 2 தடவை போட்டுக்கிறேன். 10/100. இங்கே பாருங்கள், இதை அப்படியே அடிக்கும்போது இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 போயிடுது. இப்போ இந்த 0, இந்த 0, இந்த 0, இந்த 0, மீதி இருக்க வேல்யூ எவ்வளோ? 80 ரூபா. இப்போ ஆன்சர் 80 ரூபா. ஆல்ரெடி கொடுத்த டெஸ்ட்டில் வந்து தனி வட்டி கணக்கு ஒன்று கொடுத்துருப்பேன், அடுத்து கூட்டு வட்டி கொடுத்துருப்போம். இப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்னு ஒரு ஆர்டராக தான் டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு மாறி மாறி இது தான் கேட்பாங்க. ரெகுலராக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். கருப்பு சட்டம் எது? கருப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம். இதுதான் கருப்பு சட்டம். மாண்டேகு சேம்ஸோடு ஏற்கனவே பார்த்துருக்கோம். லக்னோ ஒப்பந்தம் பார்த்துருக்கோம். மாண்டேகு சேம்ஸோ 1919 ஒவ்வொரு இயருமே ஞாபகம் வச்சுக்காங்க. அது போல் கொடுத்துருப்பேன் போன டெஸ்ட்டில். இப்போ கருப்பு சட்டம் ரவுலட் சட்டம்னு அழைக்கப்படுது. 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? 1916 ஏப்ரலில் தொடங்கினவர் திலகர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1916 2 பேர் தொடங்கியிருப்பாங்க. ஏப்ரலில் தொடங்கியவர் திலகர். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு கூட்டம் நடைபெற்ற நாள். இது கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஆர்ஆர்பியில் ஆல்ரெடி. இயரும் பார்த்துக்காங்க, நாளும் பார்த்துக்காங்க. 1885 டிசம்பர் 28. ஃபஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் அமர்வு கூட்டம் நடைபெற்ற நாள் 1885 டிசம்பர் 28. சுந்தரவன தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம்? மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் தான் சுந்தரவன தேசிய பூங்கா அமைந்திருக்கு. ஓம் கடற்கரை அமைந்துள்ள இடம்? ஓம் கடற்கரை இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இந்த கடற்கரை பூங்கா இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இந்தியா ஃபுல்லாகவே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது? சென்னை. இது ஃபேமஸ் கொஸ்டின். ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை. அரசியல் அமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எது? நவம்பர் 26. அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26. உணவு பாதுகாப்பு செறிவூட்டல் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி டேஷில் உள்ள லிம்பாயத்தில் தொடங்கி வைத்தார். இது வந்து ரீசெண்ட் அப்டேட்டு, மார்ச் 2025 இந்த மந்த் நடந்தது. எந்த இடத்துல இருக்கக்கூடிய லிம்பாயத்தில் தொடங்கி வச்சிருக்காரு? அது என்னன்னா உணவு பாதுகாப்பு செறிவூட்டல் இயக்கம். குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத் அப்படிங்கிற பிளேஸில் தான் இந்த மாதிரி உணவு பாதுகாப்பு செறிவூட்டல் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி மார்ச் 2025 அப்போ தொடங்கி வச்சிருக்காரு. இது ரீசன்ட் கரண்ட் அஃபேரு. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய வீடியோஸ் இது மாதிரி சம்மந்தப்பட்டது வாட்ச் பண்ணணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. இதுலேயே உங்களுக்கு ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 4 எக்ஸாம், டிஎன்எஸ்டிசி, டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டினுக்கு மாடல் கொஸ்டின்ஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது. பாருங்கள். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஸ்டின், அதுக்குரிய ஆன்சர் கீஸு, அஃபிஷியல் கீஸ் கூட பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறாங்க பார்த்துக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. நீங்கள் வந்து இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் கமெண்ட் போடும்போது தான் எத்தனை பேர் கரெக்டாக அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த அளவுக்கு ஸ்கோர் வாங்குறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.